பாபாண்ணா, இதை போன்ற மீன்கள் எல்லாம் எங்கள் பகுதியிலிருந்து ஏற்றுமதி ஆகிவிடுகிறது. சிறிய மீன்கள் தான் எங்களுக்கு கிடைக்கிறது. என்ன செய்வது? அண்ணா, அங்கே உங்கள் கடற்கரையில் ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு அண்ணா. நீங்கள் காட்டும்போது உங்கள் லைவ்ல உங்களுக்கு தான் நல்லா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இன்னைக்கு தான் இந்த சிகப்பு இறாலே வந்திருக்கு. இல்லைன்னா அவ்வளோவா இது கிடைக்காதுங்க. பாபு அண்ணா, வானத்தி போல திரைப்படத்திலிருந்து உங்கள் பாடல் பதிவை நான் கமெண்ட் செய்து இருக்கிறேன். ஆ, ஓகே பாபு அண்ணா. நான் காலையில் உங்களுக்கு 2-3 இது ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ண போனேன். கமெண்ட் பண்ண முடியல, அதனால தான் லைவில் பண்ணேன். லைவ் போய் இது பண்ணேன். ஏன் ஷார்ட்ஸில் என்னால் கமெண்ட் பண்ண முடியல தெரியல. கமெண்ட் பாக்ஸை தொட்டால் வர மாட்டேங்குது. பாபு அண்ணா, ஓகே அண்ணா. ஆமாம்மா, மீன் கொண்டு போனால் 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கலாம், 5000 ரூபாய்க்கு வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கலாம். நமக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதை செய்யலாம். பாபு அண்ணா, அது கோமதி சகோதரிக்கு சொன்னேன். நான் அவருக்கு சப்போர்ட் செய்து விட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே. கௌதமி சிஸ்டருக்கா? ஓகே ஓகே. இல்லை, நான் உங்களுக்கு நான் உங்கள் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ண போனேன் காலையில். என்னால் அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகலை உங்களுக்கு ஷார்ட்ஸில், ஏன்னு தெரியல. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். பாபண்ணா, உங்களுடைய ஸ்பேனர் என் கைவசம் இருக்கிறதோ? அப்படி இருந்தால் கமெண்ட் செய்ய முடியாது. நான் உள்ளே போய் பார்க்கிறேன். ஸ்பேனர் இருந்தால் எடுத்து விடுகிறேன், பிறகு நீங்கள் கமெண்ட் செய்யலாம். ஓகே அண்ணா, ஓகே, சூப்பர். அதுதான் நானும் நினச்சேன். நம்ம ஸ்பேனர் இருக்கிறனால அதுக்கு ஓப்பன் ஆகலை போலன்னு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. உங்கள் ஊரில் 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கலாம், 5000 ரூபாய்க்கு வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கலாம். பாபு அண்ணா, கோமதி இல்லை, கௌதமி. கௌதமி, கௌதமி. அதான் நான் கௌதமின்னு ரீட் பண்ணேன். இப்படி பெரிய இதெல்லாம் வெளியே ஏற்றுமதி பண்ணிடுறாங்களா? உங்களுக்கு டெய்லி கிடைக்குதுல்ல, இந்த மாதிரி இதுக்கு எப்போவாது தான் கிடைக்கும். நமக்கும் இது செகண்ட் இது தான். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கிரேடில் உள்ளதெல்லாம் நல்ல பெரிய பெரிய இறாலாக இருக்கும்ல அது. இங்கே 50 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியாது அண்ணா. கிலோ கணக்கு தான். 1 கிலோ 100 ரூபா சொல்லுவாங்க. சாதாரண கடல் மீனுன்னா, அயில அந்த மாதிரினா 150 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. 150 ரூபாய்க்கு குறைஞ்சி மீன் வாங்க முடியாது அண்ணா 1 கிலோ.